So for the benefit of the participants, the link will Good cut morning, off. everyone. So, 1 minute, Dr. Gautam, 1 minute. This link will, the duration of the link will Yes. expire by 40 minutes, and immediately you have to reconnect so that we can have a full session, which will long last about 1 o'clock or 1:15 or so. Thank you, Dr. Sir. Yeah. Reconnect the same link. Yes, So sir. good morning, everyone. Myself, Dr. Anil Gautam Manivanan, orthopedic surgeon from Aradhana Hospital, Pollachi. So today we will be discussing about basic first aid management care. அதாவது ஒரு சாதாரணமா நம்ம ஒரு ரோட்ல அடிபட்டவங்களுக்கு எப்படி முதலுதவி கொடுத்து நம்ம ஈவன் நம்ம மெடிசன் டாக்டரோ நர்ஸோ பேக்கப் இல்லாம எப்படி நம்ம பண்ண முடியுங்கிறத நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். So I will start with the slide show. Slide show visible இருக்காங்க சார்? Yes, yes, sir. Yes, yes, very much. It's fine. Yeah. So as a motto of hospital for spreading quality healthcare and in the முதலுதவி சிகிச்சை பத்தி ஒரு விழிப்புணர்வு எல்லா மக்களுக்கும் போய் சென்றடையணும்னு சொல்லி எங்க ஹாஸ்பிட்டல் நாங்க இதை ஒரு கோர்ஸாவே எல்லாருக்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அது நம்ம சாதாரணமா சொல்லணும்னா பேசிக் லைஃப் சப்போர்ட், அதாவது உயிர்காக்கும் சிகிச்சை முறை. அதாவது இது நம்ம எப்படி ஒரு அடிபட்ட நபருக்கோ இல்ல இப்போ நிலைவிழந்த நபருக்கோ எப்படி அவங்க நார்மல் ரத்த ஓட்டத்தையும் சுவாசத்தையும் திரும்பி நம்ம ஒரு மருந்து மாத்திரை இல்லாம நம்ம அவங்களால முதலுதவி கொடுத்து காப்பாற்ற முடியுற முறை தான் இந்த பேசிக் லைஃப் சப்போர்ட். இதை பத்தி ஏன் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், இதை பத்தி இப்ப தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா, அப்ராக்சிமேட்லி உதாரணத்துக்கு நம்ம வீட்லயே நம்மளுக்கு பெரியவங்க இருப்பாங்க, தாத்தா பாட்டி யாராவது இருப்பாங்க. ஜஸ்ட் அவங்க வீட்டுல தூங்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு நெஞ்சு வலியும்பாங்க, திடீர்னு அன்கான்சியஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வீட்லயே நம்மளுக்கு இந்த மாதிரி சில சம்பவங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த மாதிரி இருக்க சமயத்துல அவங்களுக்கு எப்படி முதலுதவி கொடுத்து நம்ம அவங்கள காப்பாற்றுறோங்கிற இந்த பயிற்சி முறை தான் நம்ம கத்துக்க போறோம். ஸோ நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா, உலகத்துல 2000 பேருக்கு ஒருத்தருக்கு கார்டியாக் அரெஸ்ட், அதாவது ஹார்ட் அட்டாக் ஏற்படுது. அதுல ஒரு அந்த பாதிக்கப்படக்கூடிய அந்த பேஷண்ட் வந்து ஒரு ப்ராப்பரான ஹாஸ்பிட்டலோ டாக்டரோ போய் சென்றதுக்கு முன்னாடியே அவங்க வீட்லயோ இல்ல ஆன் த வேலையோ இருக்கக்கூடாது. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, அவங்க கூட இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ இல்ல அந்த மேபி ஒரு கிராமத்துல இருக்காங்க அப்படின்னா 1 hour ஆகும் நம்ம அவங்க ஒரு ஜிஹெச்கோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ போய் சேர்றதுக்கு. அந்த இன்டர்மிட்டன்ட் பீரியட்ல நம்மளால அவங்களுக்கு அந்த முதலுதவி சிபிஆர் கொடுக்க முடிஞ்சது அப்படின்னாக்கா நம்மளால அவங்க உயிரை கண்டிப்பா காப்பாற்ற முடியும். அதாவது டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு வித்தின் ஒருத்தர் மயக்கமடைந்து அன்கான்சியஸ் ஆறாங்க, அவங்க வித்தின் ஒரு 1 or 2 நிமிஷத்துக்குள்ள நம்ம இந்த சிபிஆர் முதலுதவி சிகிச்சை நம்ம கொடுத்தோம்னா 60% சர்வைவல், அதாவது அவங்க உயிர் வாழக்கூடிய சதவீதம் 60% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. இப்போ அட் ப்ரெசென்ட் நம்மளுக்கு இந்தியாவில் இதோட நாலேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா லெஸ் தேன் ஒன்லி 1%, 1% கீழே இருக்க மக்களுக்கு தான் சிபிஆர்னா என்ன, பிஎல்எஸ் என்னங்கிற நாலேஜ் அவங்களுக்கு இருக்கு. ஸோ இதை பத்தி ஒரு அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ற ஒரு போட்டோல தான் நம்ம இதை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கோம். இதை 2 விதமா சொல்லுவாங்க. பிஎல்எஸ்ங்கிறது நார்மல் லேமன் டர்ம், பேசிக் லைஃப் சப்போர்ட். சிபிஆர் அப்படிங்கிறது இதோட மெடிக்கல் டர்ம், கார்டியோ பல்மனரி ரிசஸ்சிடேஷன். அதாவது கார்டியோ அப்படிங்கிறது இருதயம், பல்மனரி அப்படிங்கிறது நுரையீரல், ரிசஸ்சிடேஷன் அப்படிங்கிறது ஒரு நின்று போன ஒரு செயல்பாடை திரும்ப நம்ம கொண்டு வருது. ஸோ சிம்பிள் டர்ம்ஸ் பிஎல்எஸ்ங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு மெடிக்கல் டர்ம் கார்டியோ பல்மனரி ரிசஸ்சிடேஷன். ஸோ வாட் இஸ் அப்ஜெக்டிவ்? ஸோ இந்த லெக்சர் முடியும் போது உங்க டேக் ஹோம் மெசேஜ் என்னவா இருக்கும், நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, ஹவு டு அசஸ் அ கொலாப்ஸ்ட் விக்டிம். ஒரு மயக்கமடைந்த நிலையில இருக்கிற ஒரு நபரை எப்படி அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு நம்ம முதலுதவி கொடுக்கிறது, அந்த சிபிஆர் சொல்லக்கூடிய செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸ் அண்ட் ரெஸ்கியூ பிரீத்திங் எப்படி நம்ம சைக்கிள் எப்படி கொடுக்கிறது, அதே மாதிரி நம்ம ஒரு அன்கான்சியஸ் இருக்க பேஷண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற அந்த பேசிக் நாலேஜ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதோட நம்ம சின்ன ஒரு ஃபார்முலா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஏபிசி. ஸோ ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஏர்வே, B stands for breathing, C stands for circulation. ஏர்வேங்கிறது நம்ம சுவாசம் விடக்கூடியது, மூக்கு வழியா நம்ம சுவாசம் எடுத்து நுரையீரல் வரைக்கும் போகக்கூடிய சுவாச பாதை தான் ஏர்வே அப்படிங்கிறது. பிரீத்திங்கிறது நம்ம நுரையீரல் நம்மளுக்கு சுவாசம் விடுதல் இல்லையா, நம்ம உள்ள சுவாசம் விடுக்கும்போது நம்ம நுரையீரல் விரிஞ்சு திரும்பியும் சுருங்கும். அந்த இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷனுங்கிறது பிரீத்திங். சிங்கிறது சர்க்குலேஷன், அதாவது நம்ம இருதயம் அப்படிங்கிறது ஒரு பம்ப் மாதிரி. ஸோ அது நம்ம உடம்புக்குள்ள தேவையான ரத்தத்தை அதை பம்ப் பண்ணி உடம்புல இருக்க எல்லா ஆர்கனுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். ஸோ இது 3 நமக்கு ப்ராப்பரா இருந்தால் தான் நம்மளால நார்மல் செயல்பாட முடியும். ஸோ அந்த ஏர்வே பிரீத்திங் சர்க்குலேஷன் எப்படி ரெஸ்டோர் பண்ணணும், எப்படி தடையில்லாம நான் கொண்டு போகலாங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னொரு விஷயம், டைம் இஸ் வெரி எசென்ஷியல். ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் சைட்ல சொன்ன மாதிரி ஒருத்தர் மயக்கம் அடைந்து வித்தின் ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள நம்ம முதலுதவி சிகிச்சை ஆரம்பிச்சோம் அப்படின்னாக்கா அவங்க உயிரை காக்கக்கூடிய சதவீதம் 60% வரைக்கும் நம்ம உண்டு.
ஸோ அதே மாதிரி ஒருத்தருக்கு இருதய கார்டியாக் அரெஸ்ட் ஏற்படுதுன்னா அவங்களுக்கு மூளைக்கு போற ரத்த ஓட்டம் தடைப்பட்டு அந்த மூளையில் இருக்க செல்கள் இறக்குறதுக்கு 5 நிமிஷம் வரைக்கும் ஆகும். ஸோ அதுக்குள்ள நம்ம மூளைக்குள்ள ரத்த ஓட்டத்தை நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. ஸோ அதே தான் நம்ம இந்த ரோட் ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் ட்ராமால பார்க்குறோம். அதாவது கோல்டன் ஹவர்னு சொல்லுவாங்க. அடிபட்ட அந்த முதல் 1 மணி நேரத்துக்குள்ள நம்ம எந்த விதமான முதலுதவி கொடுத்து அவங்களை காப்பாற்றுறோமோ அதான் அவங்களுக்கு அவுட்கமா இருக்கும். ஸோ இட்ஸ் a chain of survival. ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் எப்படி நம்ம அதை அப்ரோச் பண்ணணும், அதோட வழிமுறைகள் என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் 7 steps ஆஃப் இந்த பேசிக் லைஃப் சப்போர்ட் என்னன்னா அப்ரோச் சேஃப்லி, தென் செகண்ட் we have to check for response, 3 we have to check for breathing, 4th we have to call for a medical emergency or ambulance, 5th we have to check for pulse. அதுக்கு அடுத்துதான் நம்ம இந்த செஸ்ட் கம்ப்ரஷன் ரெஸ்கியூ பிரீத்திங் நம்ம எப்படி பண்ணுங்கிறது பார்க்கணும். ஒரு ஸ்டெப் வைஸ் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுங்கிறது பார்க்கலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அப்ரோச் சேஃப்லி. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஒரு பேஷண்ட் ட்ரீட் பண்ண போறோம்னா அப்போ நம்ம சேஃப்டி ரொம்ப முக்கியம். இப்போ அட் பிரசன்ட் நம்ம கோவிட் சுச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போ நம்ம கூட இருக்கவங்க நம்ம இருமுனாலும் தும்முனாலும் பேசினாலே காற்று வழியா நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் பரவுது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம சேஃப்டி நம்ம உறுதிப்படுத்திட்டு தான் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஹெல்ப் பண்றதுக்கு போகணும். உதாரணத்துக்கு இன்னைக்கு ஒரு சினாரியோ எடுத்துக்கும். ரோட்ல ஒருத்தர் பைக் ஓடிட்டு போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி அன்கான்சியஸ் ஆயிடுறாரு. ஸோ அவரை எப்படி அப்ரோச் பண்ணுங்கிற ஒரு சினாரியோ நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ உதாரணத்துக்கு ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கீழே ஒருத்தர் ஒரு 50 வயதுக்கு ஒரு மேல் பேஷண்ட் வந்து கீழே விழுந்து அடிபட்டு மயக்கமாயிடுறாரு, கான்சியஸ்னஸ் இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்க சமயத்தில் நம்ம எனக்கு முதலுதவி தெரியும், நீங்க ஆன் த ஸ்பாட் ரோட்லயே போய் நீங்க வந்து சிபிஆர் ஆரம்பிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு சேஃபான ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு நீங்க ஷிஃப்ட் பண்ணிக்கணும். அதாவது ரோட்ல அடிபட்டு இருக்குன்னா அவங்க அந்த சீன்ல இருந்து நீங்க உங்களை ஒரு நார்மலான சமமான காற்றோட்டம் உள்ள ஒரு பகுதிக்கு நீங்க ஃபர்ஸ்ட் அவங்களை ஷிஃப்ட் பண்ணணும். ஷிஃப்ட் பண்ணி அவங்களை படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க முதலுதவி கொடுக்க ஆரம்பிக்கணும். அதே மாதிரி நீங்க அந்த பேஷண்ட் ஷிஃப்ட் பண்ணி படுக்க வைக்கக்கூடிய அந்த தரைப்பகுதி வந்து ஃபிளாட்டா இருக்கணும். நம்ம கீழே கல்லோ அந்த மாதிரி ஏதாவது இருந்து நீங்க சிபிஆர் முதலுதவி கொடுக்கும்போது வேற எதுவும் பாதிப்பு அவங்களுக்கு விழாலம்ல கொடுத்துடக்கூடாது. ஸோ நீங்க ஷிஃப்ட் பண்ணி சேஃபான பகுதியில ஷிஃப்ட் பண்ண வச்சுட்டு உங்களோட சேஃப்டியை நீங்க அஷ்யூர் பண்ணிட்டு தான் நீங்க அடுத்த கட்ட வைத்தியம் ஆரம்பிக்கணும். ரெண்டாவது we have to check for response. இந்த ரெஸ்பான்ஸ் எப்படி பார்க்கணும்னா சாதாரணமா இப்ப நம்ம அன்கான்சியஸ் இருக்க பேஷண்ட் நம்ம பேசினாலோ இல்ல அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டாலும் அவங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சமயத்துல நம்ம ஒரு பெயின்ஃபுல் ஸ்டிமுலஸ் கொடுத்தோம்னா அவங்களால விழிச்சு பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ ஐசியூல அந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா டாக்டர் போய் பேஷண்ட் ஐசியூல கிள்ளி வைப்பார். ஸோ எதுக்காக அப்படின்னாக்கா இவன் அன்கான்சியஸா இருக்க பேஷண்ட் வந்து ஒரு வலி ஸ்டிமுலஸ் பெயின் ஸ்டிமுலஸ்க்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனாலதான் நம்ம அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு வலி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டிமுலஸ் நல்லா ஒரு சத்தம் போட்டு அவங்க ஷோல்டர் பிடிச்சு ஆட்டி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அவங்கள எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ நார்மல் மயக்கமா இருந்தா அவங்களுக்கு எதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இது கம்ப்ளீட்டா அன்கான்சியஸா இருக்காங்க அப்படின்னாக்கா நம்ம என்ன சத்தம் போட்டாலும் ஓடிபி இருக்குல்ல, ஓடிபி வந்து அப்ப வராது. ஓடிபி அப்ப ஒண்ணு வரும், ஆர்டர் பண்றோம்ல வந்து நம்ம சைன் இன் பண்ணும்போது ஒரு ஓடிபி கேட்கும். ஓகேவா? அந்த ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும் பாத்தியா, அப்ப ஒரு ஓடிபி வரும். அது மொத்தம் 2 ஓடிபி வரும். இங்க பாரு. Hello, students are requested to mute their mic, please. ஸோ அவங்களுக்கு நம்ம பெயின்ஃபுல் ஸ்டிமுலஸ் கொடுத்து நம்ம அவங்க ரெஸ்பான்ஸ் இருக்கான்னு பார்க்குறோம். ஸோ ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸோ உதாரணத்துக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னாக்கா அவங்க அன்கான்சியஸாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு அடுத்த கட்ட வைத்தியம் என்ன ஆகும்னா அவங்களுக்கு சுவாசம் இருக்கா, இயற்கையாக நம்ம சுவாசம் விடுறோம், மூச்சு விடுறோம் அப்படின்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் தாத்தா பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா மூச்சு விட்டாங்கன்னா அவங்க அந்த வயிறு பகுதி உங்களுக்கு மேலே போய் கீழே விரிவடையும். நம்ம யாராவது படுத்திருக்கவங்களை பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ அதை நம்ம இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் சொல்றோம். அதாவது நம்ம சுவாசத்தை உள்ள இழுக்கும் போது 5 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம நுரையீரல் செஸ்ட் கேவிட்டி விரிவடைஞ்சு திரும்பி அது உங்களுக்கு சுருங்கும். ஸோ அந்த நார்மல் செஸ்ட் மூவ்மெண்ட் இருக்காங்கிறது பார்க்கணும். ஸோ அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னாக்கா பேஷண்ட் நெஞ்சு பகுதிக்கு நேரம் நம்ம கண்ணை வச்சு பார்க்கணும். ஸோ நம்ம பேஷண்ட் நெஞ்சு பகுதி நம்ம கண்ணை வச்சு பார்த்தோம்னா அவங்க இயற்கையா சுவாசம் விட முடிஞ்சது அப்படின்னாக்கா அவங்க மூச்சு விடும்போது அவங்க செஸ்ட் மூவ்மெண்ட் நார்மலா அவங்களுக்கு 5 சென்டிமீட்டர் வரைக்கும் மேலே போயிட்டு கீழே வரும். ஸோ அந்த மூவ்மெண்ட் இருந்தா அவங்க நார்மலா அவங்களோட பிரீத்திங் பேட்டர்ன் இருக்குன்னு அர்த்தம். ஒன்ஸ் அந்த மூவ்மெண்ட் இல்லை அப்படின்னாக்கா அவங்களால இயற்கையா சுவாசம் விட முடியலங்கிறது அர்த்தம். ஸோ அந்த பிரீத்திங்கை நம்ம அவங்க செஸ்ட் லெவல்ல நம்ம கண்ணை வச்சு அவங்க செஸ்ட் மூவ்மெண்ட் இருக்காங்கிறது பார்க்கணும். ஸோ நம்ம பிரீத்திங் இருக்கான்னு பார்க்குறோம். ஒன்ஸ் பிரீத்திங் இருந்தா அவங்களால மூச்சு விட முடியும்னு அர்த்தம். ஒன்ஸ் பிரீத்திங் இல்லை அப்படிங்கிற நம்ம இப்போ ஆக்சுவலி நம்ம டிஸ்கஸ் பண்ண சிலர் வந்து பிரீத்திங் இல்லைன்னா என்ன பண்ணுங்கிறத நம்ம பார்க்குறோம். Doctor, one question, doctor. Yes. In case there is no breathing, what shall we do, doctor? In case there is no breathing,
நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம போற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா we have to go for is the screen visible? Yes, sir. Yes, doctor. Yeah. Yes. ஸோ நெக்ஸ்ட் ஒன்ஸ் அவங்களுக்கு ப்ரீத்திங் இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்றோம்னா ஈவன் நம்ம இப்போ அவங்களுக்கு நமக்கு சிபிஆரே தெரிஞ்சிருந்தாலும் நம்ம ஒரு மருந்தோ மாத்திரம் இல்லாம நம்மளால அவங்களுக்கு முதலுதவி கொடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி சமயத்துல ஒன்ஸ் ப்ரீத்திங் இல்லைன்னு அவங்க கொலாப்ஸ் ஆறாங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டோம்னா இமீடியட்டா நம்ம வந்து ஒரு 108 ஆம்புலன்ஸ்க்கு ஒரு இல்லைன்னா ஒரு மெடிக்கல் டீமுக்கு நம்ம அலர்ட் பண்ணிருக்கோம். ஸோ நம்மளுக்கு சிபிஆர் தெரியும்னா நமக்கு பக்கத்துல இருக்க யாரையாவது நம்ம அலர்ட் பண்ணி நம்ம அந்த 108 ஆம்புலன்ஸுக்கு இன்டிமேட் பண்ணி நம்ம அந்த என்ன நடந்திருக்கு அந்த இடத்தையும் அவங்களுக்கு என்ன மாதிரி அடிபட்டிருக்குங்கிறத சொன்னாதான் அவங்க ஆம்புலன்ஸ் அவங்க வரும்போது அதுக்கு ஏற்பாடா அவங்க மிஷின்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் கொண்டு வருவாங்க. ஸோ இப்போ நம்ம ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ நீங்க பக்கத்துல இருக்க அந்த நபரை ஜஸ்ட் நீங்க 108 ஆம்புலன்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, ஒரு அன்கான்ஷியஸ் இருக்குங்க நீங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க தொடர்ந்து நீங்க சிபிஆர் நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் பிரீத்திங் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம உடனே அவங்களுக்கு அந்த ஆம்புலன்ஸ் இன்டிமேட் பண்ணதுக்கு அப்புறம் தென் we have to go for check for pulse. அதாவது நம்ம நாடி துடிப்பு அவங்களுக்கு இருக்கா அப்படிங்கறது பார்க்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹார்ட் அவங்களுக்கு பம்ப் ஆக்ஷன் இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ நார்மலா நம்ம நாடி துடிப்பு எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னாக்கா நம்ம மணிக்கட்டில் இப்போ நம்ம டாக்டர்கிட்ட போனோம்னா அவர் நம்ம கை பிடிச்சி நாடி துடிப்பு இருக்காங்கிறது பார்ப்பாரு. ஸோ நீங்க ஆனா இந்த மாதிரி ஒரு அன்கான்சியஸ் சுச்சுவேஷன்ல பேஷண்ட் கொலாப்ஸ் ஆகுறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு அந்த பெரிஃபரல் பல்சஸ் சொல்லுவோம், கையிலயோ காலையோ இருக்க நாடி துடிப்பு சமயத்துல கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி சமயத்துல கடைசியா நிக்கக்கூடிய நாடி துடிப்பு இந்த கழுத்து பகுதியில் இருக்க கரோட்டிடுங்கிற இந்த பல்ஸ் தான். இந்த கரோட்டிட் பல்ஸோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னாக்கா இந்த கரோட்டிட் பல்ஸ் கரோட்டிட் ஆர்டரி மூலியமா தான் உங்களுக்கு மூளைக்குள்ள ரத்த ஓட்டம் போகும். ஸோ இந்த மூளைக்குள்ள செல்களை நம்ம ரத்த ஓட்டம் நிக்காம காப்பாத்தினாதான் நம்ம உடம்போட செயல்பாடு எப்பயும் போல நார்மலா இருக்கும். ஸோ அதனால நம்ம early as possible ஒருத்தர் கொலாப்ஸ் ஆகிறாங்கன்னா மூளைக்குள்ள ரத்த ஓட்டம் நம்ம தடையில்லாம பார்த்துக்கணும். இந்த கரோட்டிட் பல்ஸ்ங்கிறது எப்படி செக் பண்ணுங்கிறது பார்க்கலாம். அந்த கரோட்டிட் பல்ஸ்ங்கிறது அந்த கழுத்துல செக் பண்ண நாடி துடிப்போட பெயர், நான் அந்த செக் பண்ண நாடியோட பெயர் கரோட்டிட் ஆர்டரின்னு சொல்லுவோம். அதாவது நமக்கு இருதயத்துல இருந்து மூளைக்கு ரத்தம் கொண்டு போறக்கூட அந்த ரத்த குழாயோட பேர் வந்து கரோட்டிட் ஆர்டரி. உங்களுக்கு பெயர்கள் ஞாபகம் வச்சுக்க முடியலனாலும் அதை எங்க பார்க்கணுங்கிற அந்த லேண்ட்மார்க்ஸ் மட்டும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதுவும் நம்ம சுவாச குழாய் பார்த்தீங்கன்னா ஒரு டியூப் மாதிரி இருக்கும், ட்ரெக்கியான்னு சொல்லுவோம். அந்த சுவாச குழாயில ரெண்டு பக்கமும் உங்களுக்கு என்னன்னா அந்த கரோட்டிட் ஆர்டரி இருக்கும். ஸோ நடுவில் நீங்க தொட்டு பார்த்தீங்கன்னா திக்கான ஒரு டியூப் இருக்கும், அதான் நம்ம அந்த சுவாச பாதையில ட்ரெக்கியான்னு சொல்றோம். அதுக்கு மேல நமக்கு தைராய்டுங்கிற அந்த சுரப்பி இருக்கும். தைராய்டு சுரப்பிக்கு ரெண்டு பக்கம் வலது பக்கமும் இடது பக்கமும் இந்த கரோட்டிட் ஆர்டரி நம்ம பார்க்கலாம். ஸோ அதை எப்படி செக் பண்ண மாட்டோம், நம்ம விரலோட நுனிப்பகுதி இருக்கு இல்லையா, இந்த 3 விரலோட நுனிப்பகுதி எடுத்து நம்ம அந்த ட்ரெக்கியாவோட ரெண்டு பக்கம் ஸ்லைட் பண்ணி பார்க்கணும். ஸ்லைட் பண்ணி பார்க்கும்போது கேட்கக்கூடிய முதல் துடிப்பு தான் உங்களுக்கு கரோட்டிட் பல்ஸ். நீங்க இப்போ நீங்க உட்காந்துருக்கும்போது ஜஸ்ட் நீங்க உங்க கழுத்துல இருந்து வச்சு பார்க்கலாம். ஸோ 3 விரல் நுனி எடுத்துக்கிறீங்க, உங்க சென்டர் ஆஃப் நெக்ல இருந்து நீங்க சைட்ல ட்ராக் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முதல் நாடி துடிப்பு தான் இந்த கரோட்டிட் பல்ஸ். ஸோ அந்த படத்துல போட்டிருக்க மாதிரி இந்த 3 விரல்ல அந்த பல்ஸ் இருக்காங்கன்னு செக் பண்றீங்க. ஒன்ஸ் பல்ஸ் இருக்கு அப்படின்னாக்கா உங்களுக்கு இதயம் நார்மலா செயல்படுதுன்னு அர்த்தம். ஸோ ஒன்ஸ் பல்ஸ் இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு இதயத்தோட செயல்பாடும் நின்றுச்சுங்கிறது அர்த்தம். ஸோ மேக்ஸிமம் ஒரு 5 to 10 செகண்ட்ஸ்க்குள்ள நம்ம இந்த பல்ஸ் செக் பண்ணிடுறோம். ஸோ பல்ஸ் செக் பண்றீங்க, பல்ஸ் செக் பண்ணி பல்ஸ் இருந்தா அவங்க பிரீத்திங் அவங்க நார்மலா அவங்களுக்கு ஃபங்க்ஷன் இருக்குன்னு அர்த்தம். ஒன்ஸ் பல்ஸ் இல்லை அப்படின்னாக்கா அவங்க கம்ப்ளீட்டா கொலாப்ஸ்ல இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, பேஷண்ட்டை ஒரு சேஃபான இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றீங்க, ரெஸ்பான்ஸ் இருக்கான்னு பாக்குறீங்க. ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா நெக்ஸ்ட் அடுத்து பிரீத்திங் எப்படி இருக்குன்னு பாக்குறோம். பிரீத்திங் ஸ்டாப் ஆயிருக்கு அப்படின்னாக்கா அடுத்து நம்ம ஆம்புலன்ஸ்க்கு இன்டிமேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பல்ஸ் எப்படி இருக்குன்னு பாக்குறோம். ஸோ பல்ஸ் பார்த்து பல்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம உடனே நம்ம சிபிஆர் அந்த செஸ்ட் கம்ப்ரெஷன் ஆரம்பிக்கணும். ஸோ அந்த செஸ்ட் கம்ப்ரெஷன் எப்படி கொடுக்கணும் அப்படின்னாக்கா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இருதயம் நம்ம உடம்புல எங்க இருக்குன்னா இடது பக்கமா இருக்கு, அதாவது நம்ம நெஞ்சு பட்டையிலுக்கு சென்டர்ல இருக்கும். இந்த நெஞ்சு பட்டையிலும் இந்த ஸ்டெர்னமுக்கு இடது பாகமா தான் நம்ம இருதயம் இந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு ஃபிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கணும். நம்ம மணிக்கட்டு ரெண்டையும் வச்சு ஒரு ஃபிஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணி மணிக்கட்டு முழங்கை தோள்பட்டை ஒரு நேர் கோட்டில் வச்சு நம்ம செஸ்ட் கம்ப்ரெஷன் கொடுக்கணும். ஸோ நீங்க கொடுக்குற அந்த பிரஷர் வந்து எப்பவுமே உங்க தோள்பட்டையிலேருந்து வரவே தவிர உங்க மணிக்கட்டுலயோ முழங்கையிலிருந்தோ வரக்கூடாது. இதோட டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோ நாங்கள் இந்த ஸ்லைட் ஷோ முடிஞ்சோம்னா உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நேர் கோட்டில் இருக்கணும். இந்த போட்டோல பார்த்தீங்கன்னா அவரோட மணிக்கட்டு முழங்கை தோள்பட்டை ஒரு நேர் கோட்டில் இருக்கும். நீங்க கொடுக்குற அந்த அழுத்தம் வந்து உங்களுக்கு தோள்பட்டையிலேருந்து வரணும், அப்பதான் உங்களுக்கு அடிக்குவேட் ப்ரெஷர் இருக்கும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இன்ஸ்பிரேஷன் சொல்ற அந்த சுவாசத்தோட இன்க்ரீஸ் அந்த செஸ்ட் லென்த் வந்து 5 சென்டிமீட்டர், அதாவது மூச்சு வரணும் 5 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம நுரையீரல் விரிவடையும். நீங்க கொடுக்கக்கூடிய நெஞ்சு அழுத்தம் 5 சென்டிமீட்டர் வரைக்கும் நீங்க உங்க இருதய பகுதி மேலே போயிட்டு கீழே வரணும். அது மாதிரி நீங்க அந்த செஸ்ட் கம்ப்ரெஷன் கொடுக்கக்கூடிய ஸ்பீடு, அதாவது ரேட்னு சொல்றோம் இல்லையா, அதோட அளவு வந்து 100 per minute, அதாவது ஒரு நிமிடத்துக்கு 100 கம்ப்ரெஷன்ங்கிற ஸ்பீட்ல நீங்க கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ப்ராப்பரான கம்ப்ரெஷன் கிடைக்கும்.
ரெண்டாவது நம்ம இப்போ பார்க்க போது ரெஸ்கியூ பிரீத், அதாவது இந்த செயற்கை சுவாசம் எப்படி கொடுக்கணுங்கிறது. எனக்கு சொன்ன மாதிரி நம்ம சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கோவிட் சுச்சுவேஷன்ல நம்ம இந்த சுவாசம் மூலியமா உங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் பரவும் அப்படிங்கிறதுனால இது டைரக்டா மவுத் டு மவுத் நம்ம பிரீத்திங் பண்றதுக்கு நம்ம அட்வைஸ் பண்ண முடியாது. அன்லஸ் உங்களுக்கு அந்த பேஷண்ட் தெரியும், இல்லை நம்ம வீட்டு நபர்கள் அந்த மாதிரி சமயத்துல ஒரு அன்னோன் பர்சனுக்கு நம்ம பண்ணும்போது என்ன பண்ணணும்னாக்கா, ஒரு சின்ன ஒரு கர்ச்சீஃப் மூலியமா நீங்க அவங்க ஒரு சின்ன ஒரு ரெஸ்ட்ரிக்ட் மாதிரி பண்ணி அவங்க வாயுவில வச்சு அதோட இன்னொரு பகுதியில நீங்க ஊதலாம். சமயத்துல அது கிடைக்கலனாலும் ஒரு சின்ன ஒரு பேப்பரோ இல்லை ஒரு நியூஸ் பேப்பரோ புக்கையோ நீங்க ரோல் பண்ணி அந்த வாயோட இன்னொரு பகுதியில வச்சு நீங்க அந்த செயற்கை சுவாசம் கொடுக்கலாம். இதுல ஒரு விஷயம் நம்ம சேஃப்டில நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, நம்ம கொடுக்குற சுவாசத்தினால நமக்கு இன்ஃபெக்ஷன் வராது. பட் அந்த பேஷண்ட் நுரையீரல்ல இருந்து வெளியே வருது இல்லையா, அந்த காற்றை வந்து நீங்க சுவாசிக்க கூடாது. அந்த மூச்சு விடும்போது அந்த பேஷண்ட் உடம்புல இருந்து வெளியே வர காற்றை நீங்க சுவாசிக்காம இருந்தாலே உங்களுக்கு எந்த விதமான இன்ஃபெக்ஷனும் வராது. ஸோ அது மட்டும் நம்ம கவனமா ப்ரிகாஷனா இருந்தா போதும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்ம ஒரு கையால பேஷண்டோட மூக்கு பகுதியை க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸோ தட் நம்ம இங்க கொடுக்குற சுவாசம் அவங்களுக்கு மூக்கு வழியா வெளியே வராது. ரெண்டாவது இந்த தாட பகுதியோட எலும்பை இங்க காமிச்சிருக்க மாதிரி நீங்க தூக்கி பிடிக்கணும். அது எதுக்காக அப்படின்னாக்கா, நம்ம கழுத்து பகுதியில எபிக்ளாட்டஸ்ன்னு சொல்லுவோம், தமிழ்ல அது உள்நாக்கும்பாங்க. ஸோ அதுதான் என்ன ஆகும், இந்த சுவாச பகுதியும் நம்ம உணவு குழாயையும் மூடுற ஒரு வால்வ் மாதிரி. ஒன்ஸ் அன்கான்சியஸ் ஆகிறோம் அப்படின்னாக்கா அந்த எபிக்ளாட்டஸ் வேலை செய்யாது. அது நேரா போய் என்ன பண்ண சுவாச பாதையை மூடி இருக்கும். ஸோ நம்ம தாடையில ஒரு கை வச்சு தூக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த எபிக்ளாட்டஸ் வந்து உங்களுக்கு பின்பக்கமா விழுந்து சுவாச பாதை ஓப்பன் ஆயிரும். அதாவது உங்க ரெஸ்பிரேட்டரி ட்ராக் உங்களுக்கு மூக்குல இருந்து நமக்கு நுரையீரல் வரக்கூடிய சுவாச பாதை ஓப்பன் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க ரெஸ்கியூ பிரீத் கொடுக்கணும். ஸோ 2 செயற்கை சுவாசம் நீங்க கொடுக்கணும். ஸோ நம்ம ஃபார்முலா என்ன அப்படின்னாக்கா 30:2, 30 கம்ப்ரெஷனுக்கு 2 செயற்கை சுவாசம். இதுதான் நம்ம ஃபார்முலா. ஸோ இது நம்ம எப்படி கொடுக்கணுங்கிற ஒரு சின்ன ஒரு டெமோ வீடியோவை நம்ம இப்போ பார்க்கலாம். சார் ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? எஸ் எஸ் எஸ். Sorry, video is not. Sorry, now video I think I'll play. Doesn't matter, sir. It doesn't matter. Let us proceed, sir. Doesn't matter. அந்த chest compressions நான் ஒரு உங்களுக்கு அடிக்குவேட் அந்த ரத்த ஓட்டம் உங்களுக்கு மூளைக்கு போகுதாங்கிறதுக்கு நான் ஒரு சின்ன ஃபார்முலா மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. உங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அந்த ஹை குவாலிட்டி சிபிஆர் அப்படிங்கிறது, நீங்க அந்த கம்ப்ரெஷன் 5 சென்டிமீட்டரும் நீங்க கொடுக்கக்கூடிய அந்த ஸ்பீட் வந்து 100 பெர் மினிட்டுங்கிற ஸ்பீட்ல இருக்கணுங்கிறது சொல்லியிருக்கேன். ஸோ அது எதனால அந்த அளவுக்கு இருக்கணுங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு வீடியோ நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த வீடியோ பிளே ஆகுதா?
Yes, yes, yes. Yes. உதாரணத்துக்கு நீங்க இப்ப கம்ப்ரஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 5 சென்டிமீட்டர் அதாவது 2 இன்ச் அளவுக்கு ஒரு கம்ப்ரஷன் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா மூளைக்குள்ள ரத்த ஓட்டம் உங்களுக்கு சீரா போகும். அதுவே நீங்க அந்த மூளைக்குள்ள அந்த ஸ்பீடை நீங்க கம்மி பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நீங்க கவனிச்சீங்கன்னா மூளைக்குள்ள ரத்த ஓட்டம் கம்மியா இருக்கும். அதான் ஏற்கனவே சொன்னா அந்த நீங்க கொடுக்கக்கூடிய கம்ப்ரஷன் 5 சென்டிமீட்டர் வரைக்கும் நுரையீரல் உங்களுக்கு கீழே கொடுக்கணும். அதுக்கு நீங்க ஸ்லோவா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்குவேட் பிளட் சப்ளை போகாது. ஸோ நீங்க 100 per minute அந்த ஸ்பீடுக்கு நீங்க அந்த கம்ப்ரஷன் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு மூளைக்கு தேவையான அந்த அடிக்குவேட் அந்த பிளட் சப்ளை உங்களுக்கு போகும். ஸோ நீங்க கொடுக்க வேண்டிய கம்ப்ரஷன் 5 சென்டிமீட்டர் இருக்கணும். அதே ஸ்பீடு வந்து 100 per minuteங்கிற அந்த ஸ்பீட்ல இருக்கணும். Doctor, one question: what is the success? What is the success rate of this process? Yeah, as first I told you 60% survival rate நம்மளால achieve பண்ண முடியும். Okay. There are 60% chances we could save the life of the patient. Yes, sir. Okay. இப்போ நம்ம பேசின அதே இதை ஒரு மேனிகன் இல்ல எப்படி பண்ணலாங்கிற ஒரு டெமோ வீடியோ நீங்க இப்ப பார்க்கலாம். Firstly, check to see if the person is breathing. Look, listen, and feel. If they are not breathing, quickly check that there's nothing in. So just a quick review. So நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி the first 7 steps we have to approach safely. Once அந்த patient சேஃபான இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் we have to check for response. Then third we have to check for breathing. Once breathing இல்லைன்னா immediately நம்ம ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இல்லை ஆம்புலன்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அப்படியே நம்ம we have to proceed with CPR to check pulse. நம்ம நாடி துடிப்பு பார்க்குறோம். நாடி துடிப்பு இருந்தா பேஷண்ட்டுக்கு சர்க்குலேஷன் இருக்குன்னு அர்த்தம். நாடி துடிப்பு இல்லைன்னா நம்ம உடனே நம்ம அந்த 30:2ங்கிற அந்த செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸ் நம்ம ஆரம்பிக்கணும். ஸோ இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸை எப்படி அப்ரோச் பண்றாங்கன்னு இந்த ஒரு மேனிக்கன் வீடியோவில் நீங்க பார்க்கலாம். Firstly, check to see if the person is breathing. Look, listen, and feel. If they are not breathing, quickly check that there's nothing in the person's mouth that could be obstructing their airway. If there is, remove it. We then immediately start chest compressions. Locate the lower part of the sternum. The sternum is a long, flat bone in the center of the chest that connects the two rib cages. Then, using both hands, like this, one on top of the other, you push down hard and fast on the person's chest. Keep your arms straight and position your shoulders over the person's chest so that you're using your own weight to push. You want to compress the chest down 4 to 5 centimeters with each push. Perform 30 of these compressions, then blow 2 rescue breaths in the mouth, remembering to tilt the head and pinch the nose. To administer mouth-to-mouth properly, tilt the person's head back to open up the airways. Pinch the nose so that the nostrils are blocked. We don't want any air escaping from the nostrils. Open their mouth and place your mouth over theirs. And blow 2 strong rescue breaths. Begin compressions again, followed by 2 rescue breaths in the mouth, remembering to tilt the head and pinch the nose to stop air escaping. And you repeat this pattern of 30 to 2 until professional help arrives or the person revives. Remember, it's 30 compressions followed by 2 breaths. If you start to feel yourself tired, get someone to take over, because the longer you can keep this up, the better the person's chances of survival. So, to recap, call an ambulance, 000.
ஸோ இந்த வீடியோ நம்ம 1 செகண்ட் நான் ப்ளே பண்றேன். இதுல நீங்க 2-3 விஷயங்கள் கவனிக்க வேண்டியது, அவங்க சிபிஆர் பண்ணும்போது அவங்களோட போஸ்டர் பாத்தீங்கன்னா உங்க மணிக்கட்டு, எல்போ, தோள்பட்டை ஒரு நேர் கோட்ல இருக்கும். அதுமாதிரி கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து உங்களுக்கு தோள்பட்டையில இருந்து வரும். அது மாதிரி நீங்க செஸ்ட் கம்ப்ரஷன் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா உங்க அழுத்தம் கொடுக்கறது 5 சென்டிமீட்டர் வரைக்கும் நீங்க கீழே போயிட்டு வரும். ஸோ உங்க ரெஸ்பான்ஸ் இருக்கான்னு பாக்குறாங்க ஃபர்ஸ்ட். ஸோ ரெஸ்பான்ஸ் இல்ல. ஸோ ரெஸ்பான்ஸ் இல்லைங்களா உங்க செஸ்ட் கம்ப்ரஷன் ஆரம்பிக்கிறாங்க. Immediately start chest compressions. Locate the lower part of the sternum. The sternum is a long flat bone in the center of the chest that connects the two rib cages. Then, using both hands like this, one on top of the other, you push down hard and fast on the person's chest. Keep your arms straight and position your shoulders over the person's chest so that you're using your own weight to push. You want to compress the chest down 4 to 5 centimeters with each push. Perform 30 of இலங்கையில இருந்து போய் தெரியாமல் சேம் லிங்க். Dr. Anil, you can connect from this same link itself. Dr. Gautam. Dr. Gautam.
Dr. Gautam? Dr. Gautam? Hello? அவ்வளவுதான் வந்துருச்சு. Yes, sir. Yes, let us start, sir. Hello? ஸ்கிரீன் ஷேரிங் நீங்க ஆரம்பிக்கலாம். Is the screen visible now?
Yes, sir. Yes, sir. குழந்தைங்களுக்கு சிபிஆர் பண்றதுல என்ன மாற்றம் இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ குழந்தைங்களுக்கு பண்றதுல இந்த ஃபார்முலா 30:2ங்கிற அந்த கம்ப்ரெஷன்ஸோட ரேட் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒன்லி திங் எப்படி என்ன அப்படின்னாக்கா நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரெஷரோட அளவை நம்ம கம்மி பண்ணிக்கணும். ஸோ உதாரணத்துக்கு நம்ம வீட்லயே கூட சில இந்த சினரியோ நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம். வீட்டில் அந்த குழந்தைங்க பால் குடிச்சிட்டு இருக்கும், திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு அந்த பொறையின மாதிரி ஆகி அவங்களுக்கு அந்த ஆஸ்பிரேஷன் எல்லாம் அவங்க அந்த மூச்சு விடுறது அவங்களுக்கு தடைப்பட்டு போயிடும். இது நம்ம மோஸ்ட்லி கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம வீட்லயே இருக்காது இந்த சினரியோ ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துல இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க அப்படின்னாக்கா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த கம்ப்ரெஷன், நம்ம நாடி துடிப்பு பார்க்கறது எல்லாமே அதே ஃபார்மேட்ல தான் இருக்கும். ஒன்லி திங் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த செஸ்ட் கம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா இந்த போட்டோல இருக்க மாதிரி 2 விரல்களால ஒரு கை வச்சு அடுத்தாம ஜஸ்ட் நம்ம 2 விரல்களால மட்டும் அந்த நெஞ்சு பகுதியில கை வச்சு 30 கம்ப்ரெஷன், அது முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 செயற்கை சுவாசம், மவுத் டு மவுத் பிரீதிங் 2 தடவை கொடுக்கணும். ஸோ அது ஒண்ணுதான் நம்ம மாறுமே தவிர மிச்சம் 7 நம்ம ஸ்டெப்ஸ் உங்களுக்கு சீக்வென்ஷியலா அதே மாதிரி தான் இருக்கும். கொடுக்கக்கூடிய அந்த ப்ரெஷரோட அளவு கம்மி பண்ணிக்கணும். கை வச்சு அடுத்ததுக்கு மேல 2 விரல் மட்டும் வச்சு குழந்தைங்களுக்கு அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம அவங்களுக்கு அந்த செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ ஒரு சின்ன சின்ன சேஃப்டி ப்ரிகாஷன் டிப்ஸ் மட்டும் பார்க்கலாம் ஃபாஸ்டா. ஸோ உதாரணத்துக்கு ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு நம்மளுக்கு ஒரு வீட்லயே ஏதோ ஒரு நம்ம காலேஜ்லயே யாருக்காவது அடிபடுது அப்படின்னாக்கா பேசிக் நம்ம என்ன பண்ணலாம், வாட் ஆர் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் வி ஷுட் ஃபாலோ அப்படிங்கறத பத்தி ஐ வில் ஜஸ்ட் ஷேர் க்ளோஸ் ஃபியூ ஸ்லைட்ஸ். எஸ், ஃபார் நம்ம சின்ன ஒரு பேசிக் சேஃப்டி டிப்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபார் உதாரணத்துக்கு இப்போ நம்ம ரோட்ல ஒருத்தருக்கு அடிபடுது அப்படின்னாக்கா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா அவங்கள ஒரு பேஷண்ட்டை ஷிஃப்ட் பண்ணும்போது நம்ம எப்பயுமே அவங்க கழுத்தோட மூவ்மெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ உதாரணத்துக்கு நம்ம இப்போ தலைக்கு அடிபடுது அப்படின்னா தலையிலேருந்து உங்களுக்கு நரம்பு தண்டுவிடம் கை காலுக்கு வரும். ஸோ கழுத்து வழியாக தான் அவங்களுக்கு அந்த செர்விக்கல் கார்டு வழியாக தான் உங்களுக்கு கை காலுக்கு நரம்பு வரும். ஸோ அடிபட்டிருக்க பேஷண்ட் நம்ம கழுத்துக்கு அடிபட்டிருக்காங்கிறது தெரியாது. ஸோ நெவர் மேனிபுலேட் நெக் ஆஃப் அ பேஷண்ட். ஸோ உதாரணத்துக்கு அடிபட்டிருக்குன்னா உங்க கழுத்து பகுதி எந்த விதமான மேனிபுலேஷன் நம்ம பண்ணக்கூடாது. மேபி உங்களுக்கு கழுத்துல ஏதாவது பாதிப்படுறது நம்ம தலையை திருப்பி ஏதாவது பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு கழுத்துக்கு பகுதி கீழே உடல் செயலிழந்து போயிடும். ஸோ அந்த மாதிரி சமயத்துல கழுத்தை என்னைக்குமே மேனிபுலேட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த கழுத்தை இம்மோபிலைஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி ஏதாவது பக்கத்துல இருக்க ஒரு புக்ஸோ இல்ல 2 ஸ்டிக்கோ அந்த மாதிரி வச்சு நம்ம கழுத்து பகுதியை அசையாம நம்ம எப்பயுமே நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம இது பிலடெல்பியா காலர்னு சொல்லுவோம். நீங்க ஆம்புலன்ஸையோ ஹாஸ்பிட்டல்லையோ நீங்க அடிபட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்க கிட்ட அந்த காலர் இருக்கும். ஸோ இது போட்டா அவங்களுக்கு என்ன ஆகும்னா அவங்களோட தலைப்பகுதியில இருந்து கழுத்து பகுதி எந்த ஒரு மூவ்மெண்ட் இல்லாம பார்த்துக்கும். ஸோ அது இல்லைங்கிற பட்சத்துல நீங்க இந்த மாதிரி எங்கேயாவது அடிபட்ட நபர் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க கழுத்தை மேனிபுலேட் பண்ணாம இந்த மாதிரி நீங்க புக்கோ இல்ல ஒரு சின்ன ஒரு கட்டு மாதிரி போட்டு அவங்க கழுத்தை இம்மோபிலைஸ் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் ரெண்டாவது நம்ம சொல்றது ஸ்பைன் போர்டுன்னு சொல்லுவோம். ஸ்பைன் போர்டுங்கிறது உங்களுக்கு கம்ப்ளீட் என்டையர் தண்டுவடம் அதை அசைவெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெச்சர் மாதிரி இருக்கும். ஸோ இது நம்ம ஆம்புலன்ஸ் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் செட்டப்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்க என்ன பண்ணணும்னா பேஷண்டோட கை கால்களை கட்டி உங்களுக்கு அந்த உதாரணத்துக்கு ஒருத்தர் உயரத்துல மரத்துல இருந்து ஒரு 50 அடியில இருந்து மரத்துல இருந்து மேல இருந்து கீழே விழுந்துருக்காரு அப்படின்னா அவர் தண்டுவடத்துல அடி இருக்கும். ஸோ தண்டுவடத்துல நீங்க அடி இருக்குங்கிற நீங்க சந்தேகப்பட்டீங்க அப்படின்னாக்கா நீங்க அவரோட தண்டுவட பகுதியை அசைவில்லாம இந்த மாதிரி இம்மோபிலைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கழுத்து பகுதி எந்த விதமான காலத்துல நம்ம மேனிபுலேஷன் பண்ணக்கூடாது. திருப்பவோ
மடக்கவோ நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ அதே மாதிரி நம்ம உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தருக்கு ஒரு ரத்த காயம் ஏற்படுது, ஒரு இண்டஸ்ட்ரியிலயோ ஒரு ஃபேக்டரியிலயோ வேலை செய்யும் போது இப்போ ஒரு வெட்டுக்காயம் ஏற்படுது, அதுல இருந்து கண்டினியூஸா உங்களுக்கு ஒரு ரத்த குழாய் கட்டாயி ப்ளீடிங் கண்டினியூஸா வந்துட்டு இருக்கு. இந்த ரோடு ஆக்சிடென்ட்ல அவங்களுக்கு அடிபட்டு ஒரு எலும்பு உடஞ்சு அதுல இருந்து கண்டினியூஸா ப்ளீடிங் வந்துட்டு இருக்கு அப்படின்னாக்கா ஆல்வேஸ் வி ஷுட் எலிவேட் த லிம். அந்த அடிபட்ட பகுதியை நீங்க உயர்த்தி பிடிக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த இடத்துக்கு ஒரு ரத்த ஓட்டம் குறைஞ்சு உங்களுக்கு ப்ளீடிங் ஸ்டாப் ஆகும். ஸோ அடிபட்டு ப்ளீடிங் இருக்க பகுதி என்னைக்குமே வி ஹேவ் டு எலிவேட் த லிம். அந்த அடிப்பட்ட பகுதியை உயர்த்தி பிடிச்சா உங்களுக்கு ப்ளீடிங் ஸ்டாப் ஆகும். ரெண்டாவது வி ஷுட் கிவ் கம்ப்ரெஷன் அழுத்தம் கொடுக்கணும். ஸோ அந்த ரத்த குழாயில ப்ளீடிங் ஆகிற இடத்துல நீங்க அழுத்தம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேற்பட்டு ப்ளீடிங் வராது. ஸோ ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் நம்ம அந்த அடிப்பட்ட பகுதி எலிவேட் பண்ணணும். ரெண்டாவது ரத்தப்போக்கு இல்லாமல் அதுக்கு நம்ம கம்ப்ரெஷன் கொடுத்து அந்த ரத்தப்போக்கு கட்டுப்படுத்தணும். மூணாவது அந்த அடிப்பட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம அடிப்பட்ட பகுதி என்னைக்கும் அசைக்க கூடாது. ஸோ அசைச்சாதான் உங்களுக்கு அதோட டேமேஜோ உங்களுக்கு ப்ளீடிங்கோ அதிகமாகும். ஸோ நம்மளுக்கு இப்போ ரோட்ல வீட்டில் அந்த மாதிரி அடிபட்டு இருக்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்பிரிண்ட் எதுவும் கிடைக்காது. அந்த மாதிரி சமயத்தில் ஒரு புக்கோ இல்லை இந்த மாதிரி குச்சியோ அந்த மாதிரி ஏதாவது போட்டு அந்த அடிப்பட்ட பகுதி அந்த எலும்பு உடஞ்ச பகுதி அசைவில்லாமல் நம்ம இந்த மாதிரி மூவ்மெண்ட் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வீட்டில் இருக்க தலைகாணி இப்போ கால் எலும்பு உடஞ்சிருக்கு அந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன ஒரு கட்டை மாதிரி வச்சு கால் அசையாமையோ அப்படி இல்லை இந்த மாதிரி ஒரு பில்லோ அந்த மாதிரி போட்டு நீங்கள் கால் பகுதி அசையாமல் வச்சுக்கணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த அடிப்பட்ட பகுதி இம்மோபிலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ளீடிங் ஆகாது. ஸோ ரெண்டாவது நார்மலாக இந்த கார் ஆக்சிடென்ட்ஸ் அதர்வைஸ் இந்த டூ வீலர் ஆக்சிடென்ட்ஸ் என்ன மெயினாக நம்ம இடுப்பெலும்பு பகுதி தான் ரொம்ப பாதிக்கப்படும். ஸோ இடுப்பெலும்பு பகுதியில் சம்டைம் ஏதாவது ஃப்ராக்சர் ஆயிருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப பேஷண்ட் மூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் உதாரணத்துக்கு இப்போ இந்த இடுப்பெலும்பு இந்த இடத்துல ஒரு ஃப்ராக்சர் ஆயிருக்கு அந்த மாதிரி சினாரியோல என்ன பண்ணோம்னா பேஷண்டால் நடக்க முடியலன்னா அவங்க இடுப்பை இம்மோபிலைஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பெட்ஷீட்டாலேயோ இல்லை சின்ன ஒரு துண்டு மாதிரி ஏதாவது இருந்தால் அதை வச்சு நீங்கள் ஜஸ்ட் அவங்க இம்மோபிலைஸ் பண்ணி அவங்க பெல்விஸ் அசையாமல் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ உதாரணத்துக்கு இந்த மாதிரி உதாரணத்துக்கு உங்களுக்கு இடுப்பெலும்பு உடஞ்சிருக்குன்னு நினைச்சீங்க அப்படின்னாக்கா இடுப்பெலும்புல நீங்க இந்த மாதிரி ஒரு பைண்டர்னு சொல்லுவோம், ஒரு துணியால அவங்களை இறுக்கி கட்டிட்டு அது மாதிரி கால் பகுதி அசையாம இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிண்ட் மாதிரி போட்டு வச்சிரும். ஸோ இந்த மாதிரி பண்ணீங்க அந்த ஆக்சிடென்ட் நடந்த பகுதியில இடத்துல அப்படின்னாக்கா உங்களுக்கு மேற்கொண்டு அவங்களுக்கு ப்ளீடிங் ஆகி பிளட் லாஸ் ஆகாம நீங்க அவங்களுக்கு காப்பாற்ற முடியும். ஸோ உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஜஸ்ட் ஸ்மாலா இப்போ நம்ம பொள்ளாச்சி பகுதி அப்படின்ற மாதிரி நிறைய சுற்றி நிறைய மட்டமில் அந்த மாதிரி மிஷினரிஸ் இண்டஸ்ட்ரீஸ் அதிகம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த ஆம்புடேஷன் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இந்த விரல் பகுதி ஏதாவது கட்டாச்சுன்னா என்ன பண்ணும் ஒரு சந்தேகம் எல்லாம் இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு மிஷினில் கை ஏதாவது விட்டு இல்லை மிக்சியில் ஏதாவது விட்டு உங்களுக்கு விரல் இந்த மாதிரி 2 துண்டா கட்டாச்சு அப்படின்னாக்கா நீங்கள் கட்டான இந்த நுனிப்பகுதி விரலை வந்து நீங்கள் ஒரு ஐஸ் பேக்ல போட்டு பாதுகாத்தீங்கன்னா வித்தின் ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ள நீங்கள் வந்தீங்கன்னா தாராளமாக நம்ம அந்த திரும்பி அந்த விரலை நம்ம திரும்பி நம்மளால இணைக்க முடியும். ஸோ உதாரணத்துக்கு இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட்ல உங்களுக்கு கை கம்ப்ளீட்டாக கட்டாயிற மாதிரி வந்தாங்க அப்படின்னாக்கா இந்த கட்டான அந்த பகுதியை நீங்க ஒரு ஐஸ் பேக்ல பேக் பண்ணிட்டு இந்த ரத்த ஓட்டம் உள்ள இந்த பகுதியை நீங்க என்ன பண்ணணும்னாக்கா ப்ளீடிங் வராமல் இருக்க உயர்த்தி பிடிச்சி கம்ப்ரெஷன் போச்சு ஒரு கட்டு மாதிரி போட்டுக்கணும். ஒன்ஸ் நீங்க ஐஸ் பேக்ல பேக் பண்ணி நீங்க இந்த மாதிரி அடிப்பட்ட பகுதியை கொண்டு வந்தீங்கன்னா நம்ம அதை திரும்பியும் நம்ம விரலோட இணைக்கக்கூடிய சிகிச்சை முறைகள் நவீனமா இப்ப நம்மளுக்கு ரீசெண்ட் டைம்ஸ்ல இருக்கு. அதை பிளாஸ்டிக் சர்ஜரின்னு சொல்றோம். அப்ப நம்ம சென்டர்லயும் நிறைய பிளாஸ்டிக் சர்ஜரி மூலியமா நிறைய ரீகன்ஸ்ட்ரக்ட் சர்ஜரிஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கட்டான ஒரு விரல் அந்த மாதிரி பகுதி ஏதாவது நீங்க மிஷின்லயோ இல்லை ஃபேக்டரியில அடிபட்டாலும் நீங்க அதை ஐஸ்ல பாதுகாத்து நீங்க வித்தின் ஒரு 2 ஹவர்ஸ் கூட நீங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்தீங்கன்னா அதை நம்ம திரும்ப தாராளமா இந்த மாதிரி இணைக்க முடியும். உதாரணத்துக்கு இது பாத்தீங்கன்னா அவங்க விரல் நுனி கட்டான ஒரு பேஷண்ட், அவங்கள இந்த சதை மாதிரி எடுத்து வச்சு நம்ம அந்த விரலை திருப்பி காப்பாற்றி கொடுத்து எப்பயும் போல நார்மல் பண்ணிருக்கோம். ஸோ ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நவீனமா வைத்தியம் உங்களுக்கு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஃபேக்டரி ஆக்சிடென்ட்ஸா இருந்தாலும் நீங்க ஆம்புடேஷன் பகுதியை சுத்தமா கிளீனா கொண்டு வந்தீங்கன்னா அதை திரும்பி நம்ம இதே மாதிரி உடம்போட சேர்த்து நம்மளால இணைச்சு வச்சு நம்ம ஆப்ரேஷன் பண்ணி அதை நம்ம பழையபடி நார்மலா கொண்டு வர முடியும். தேங்க்யூ. Thank you, doctor. Thank you. Is there any queries from the participant side? ஏதாச்சும் ஒரு மேல விளக்கம் தேவைப்படுமா? இன்னும் சந்தேகம் இருக்கா? So that you can get the maximum from this session. Students. Sir, on doubt, sir. Yes. Please. Sir, when the persons are accident in the road, we can give the water or not, sir? No. Drink. No. தண்ணி கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி வீட்டில் அடிபட்ட பேஷண்ட்டுக்கு என்னைக்கு தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு ஒழுங்கா ப்ராப்பரா முழுங்க முடியுமாங்கிறது தெரியாது. அவங்க முழுங்காம அந்த தண்ணியில நீங்க ஏதாவது குடிக்க கொடுக்கறது அவங்க நுரையீரல்ல கொண்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆஸ்பிரேஷன் ஆகி அந்த கண்டிஷன் இன்னும் வருஷம் தான் ஆகும். அது மாதிரி வீட்லயும் யாராவது நெஞ்சு வலிக்குது இல்ல மயக்கமாறாங்க அந்த மாதிரி சமயத்துல நீங்க அந்த மாதிரி அன்கான்சியஸ் இருக்கவங்க என்னைக்குமே தண்ணி கொடுக்காதீங்க. நம்மளுக்கு முழுங்குற அந்த தன்மை இருக்காது. நீங்க கொடுக்குற தண்ணி அவங்க நேரம் நுரையீரல் போய் ஆஸ்பிரேட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு இன்னும் காம்ப்ளிகேஷன் அதிகமாகும். ஸோ எதுவுமே நீங்க சாப்பிட கொடுக்கறதோ குடிக்க கொடுக்கறதோ பண்ணக்கூடாது. Okay, sir. Thank you so much, sir. So we should avoid aspiration. So என்னைக்குமே அந்த மாதிரி அன்கான்சியஸ் இருக்கவங்க எதுவும் கொடுக்க கூடாது.
எஸ், வேற ஏதாச்சும்? இந்த கிளாஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் செஷன். இது நம்ம ஃபேக்கல்ட்டி எடுக்க முடியாது. எக்ஸ்பர்ட்ஸ் கேன் அலோன் மேனேஜ். அதனால தான் இட்ஸ் ஸ்பெஷல் செஷன் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். இட்ஸ் யூனிக் செஷன். இதை நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கணும். ரொம்ப பேருக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவலே இருக்கிறது இல்லை. எஸ் ஸ்டூடெண்ட்ஸ். வேறாச்சும் வாய்ஸ்? So, my dear students, do you have any doubt? Sir, if a patient has a fix, ரெண்டு क्वेश्चन சொன்னேன். sudden fix வந்தா என்ன பண்ண முடியும் சார்? ஃபிட்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா ஆக்சுவலா நம்ம காமனா இங்க மீன்ஸ் மக்களுக்கு என்ன இருக்குன்னா இரும்பு கொடுத்தா சரியாகும் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ ஃபிட்ஸுக்கு வந்து ஒன்லி ட்ரீட்மெண்ட் வி ஹேவ் டு ட்ரீட் தம் வித் சம் ட்ரக்ஸ். ஸோ நீங்க முதலுதவிங்கிற பார்ட்ல நீங்க இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா மோஸ்ட்லி இந்த வலிக்கு வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நாக்கை கடிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ நாக்கை கடிச்சு அந்த நாக்கை இன்ஜூர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்க உங்க வாயில எதாவது கடிக்கிறதுக்கு ஏதாவது நீங்க ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு குச்சி மாதிரியோ இல்லை ஒரு அவங்க அதாவது நீங்க நாக்கை கடிச்சிக்காம இருக்கிறதுக்கு வாயில நீங்க வேற ஏதாவது ஒரு ஸ்டிக் மாதிரியோ இல்லை ஒரு நோட் புக் மாதிரியோ வச்சிங்க அப்படின்னா அவங்க பல்லால கடிச்சுக்குவாங்களே தவிர நாக்கு இன்ஜூர் ஆகாது. ஸோ அது ஒரு விதத்துல நீங்க உதவி பண்ணலாம். ரெண்டாவது அதே மாதிரி அவங்க கை கால ஃபோர்ஸா அவங்களுக்கு அடிச்சு மீன்ஸ் ஒரு மூவ்மெண்ட் பண்ணி அவங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்துல நீங்க அதனால அவங்களுக்கு வேற ஏதாவது கை ஏதாவது அடிச்சு பக்கத்துல ஏதாவது அடிபடாம இருக்கிறதுக்கு அவங்க நீங்க இது பண்ணா போதும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெக்கவரி பொசிஷன் வந்து ஆல்வேஸ் இட் இஸ் லெஃப்ட் லேட்டரல், இடது பக்கமா ஒரு பெல்ஸ் படுக்க வைக்கணும். சம்டைம்ஸ் அந்த மாதிரி ஃபிட்ஸ் வரவங்களுக்கு ஏதாவது வாந்தியோ அந்த மாதிரி ஏதாவது வந்துன்னா அவங்க ஆஸ்பிரேட் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணா ஃபிட்ஸ் வரவங்க சேஃபான இடத்துல ஷிஃப்ட் பண்ணணும். ரெண்டாவது அவங்க நாக்கு பகுதியை கிடைக்காம இருக்கிறதுக்கு நீங்க வாயில ஒரு ஸ்டிக்கோ இல்ல ஏதாவது என்ன சொல்ல ஒரு தடுப்பு மாதிரி ஏதாவது ஒரு புக் மாதிரி ஏதாவது வச்சீங்கன்னா அதை கடிச்சுக்கோங்க தவிர உங்களுக்கு டங் பைட் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது அவங்க லெஃப்ட் லேட்டரலா இடது பக்கமா திரும்பி நீங்க படுக்க வச்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி இடது பக்கமா திரும்பி படுக்க வைக்கிறதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு ஆஸ்பிரேஷன் ஆகாது. அதே மாதிரி அவங்களுக்கு மோஸ்ட்லி ஃபிட்ஸ் வந்து ஒரு 2 to 5 மினிட்ஸ்க்குள்ள அவங்களுக்கு அந்த ஃபோர்ஸா இருக்க மூவ்மெண்ட்ஸ் ஸ்டாப் ஆயிடும். ஸோ அது வரைக்கும் அவங்க நீங்க ஆஸ்பிரேட் பண்ணாம காமா நீங்க பாத்துக்கிட்டா போதும். ஓகேங்க சார், தேங்க்யூ சார். ஸோ உங்களை ஓவரா ரெஸ்ட்ரெயின் பண்றதோ பிடிச்சி கையை காலை பிடிச்சி அமுக்கிறதோ அந்த மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லா எதுவும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நீங்க அந்த நாக்கு கிடைக்காம பார்த்துட்டு லெஃப்ட் லேட்டர்ல திரும்பி படுக்க வச்சீங்கன்னா போதும். அவங்களே ஒரு 2-3 மினிட்ஸ் செட்டில் ஆயிடுவாங்க. ஒன்று செட்டில் ஆயிட்டாங்க நீங்க உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் நீங்க ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்க சார், ஓகேங்க சார். Sir. Yes. Sir, what is the modern Sir, I have one doubt, sir. orthopedic? What is? Sir, what is the modern technology in orthopedic? ஆர்த்தோபெடிக் நிறைய பேர் காமிச்சு கொடுத்தேன் இல்லையா, நம்ம கட்டான எந்த பார்ட்டியுமே நம்ம திரும்ப உடலால இழிச்சிக்க முடியும். முன்னாடி தான் வந்து மேபி ஒரு 20-30 இயர்ஸ் முன்னாடி அதுக்குள்ள ஆப்ஷன்ஸ் எதுவும் இல்லை. இல்லைங்க நவீனமான வைத்தியம் அப்படின்னாக்கா நம்ம உடல்ல ஏதாவது கட்டான பகுதியை நம்ம திரும்பி நம்ம நார்மல் ஃபங்க்ஷன் கொண்டு வரவும் இணைக்கக்கூடிய ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரிஸ்ன்னு சொல்லுவோம். இவன் நம்ம ரத்த குழாய் நிறமையும் கூட நம்ம திரும்ப இணைச்சு நம்மளால திரும்பி நம்மளோட செயல்பாட்டை கொண்டு வரலாம். ஸோ அது ஒரு ரீசெண்ட் அட்வான்ஸ். அதே மாதிரி நிறைய இப்போ இந்த நுண்துளை அறுவை சிகிச்சை கீ ஹோல் சர்ஜரிஸ்ன்னு சொல்லுவோம். முன்னாடி ஓப்பன் பண்ணி பெருசாக நம்ம சர்ஜரி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஆர்த்ரோஸ்கோபி இருக்கனால நம்ம அந்த லிகமெண்ட் டியர்ஸ் அண்ட் சின்ன சின்ன ஃப்ராக்சர்ஸ் கூட நம்ம வந்து ஈவன் நம்ம ஸ்கோப்பினால மினிமலி இன்வேசிவ் சின்னதாக ஒரு 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் தழும்புலேயே நம்ம ஸ்கோப்பி மூலியமா கேமராவை நம்ம உடம்புக்குள்ள செலுத்தி இல்லை முட்டுக்குள்ளேயே இடுப்புக்குள்ளேயே செலுத்தி அதுக்குள்ள ஒரு ப்ராப்ளத்தை நம்ம ஈஸியா சர்ஜரி பண்ணிக்க முடியும். ஸோ அதான் அதர் தென் ஃப்ராக்சர்ஸ் நம்ம ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்கறது. ஸோ கீ ஹோல் சர்ஜரிஸ், மினிமலி இன்வேசிவ் சர்ஜரிஸ், ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரிஸ். அது மாதிரி நம்ம தண்டுவடத்துலையும் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வி ஹேவ் திஸ் மைக்ரோஸ்கோபிக் அசிஸ்டட் சர்ஜரிஸ். அதாவது நம்மளுக்கு ஒரு சின்ன மைக்ரோஸ்கோப் முன்னாடி தண்டுவட சர்ஜரி நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம தண்டுவடத்தில் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருப்போம் நம்ம மூளையில் இருக்க நரம்பு தண்டுவடத்தில். இப்போ இந்த கீஹோல் சர்ஜரிஸ் மூலியமா நம்ம மைக்ரோஸ்கோபிக் லூப் நீங்க லேப்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, மைக்ரோஸ்கோப் லூப் இருக்கும். ஸோ அந்த மாதிரி லூப் மூலியமா நம்ம இப்போ தண்டுவட ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னும் ப்ரிசைஸா இருக்கும், உங்களுக்கு ரெக்கவரியும் நார்மலா இருக்கும், உங்களுக்கு பெரிய அளவுக்கு நம்ம இன்ஃபெக்ஷனோ தழும்போ உங்களுக்கு பெருசா இருக்காது. Sir, thank you, sir. Thank you. Last question. Anybody? Last question, please. Okay.
Thanks a lot, Mr. Dr. Anil Gautam Manivannan. Thank you. Thank you. You have narrated, you have given a vivid picture about for about 45 minutes. The practical experience you have expressed, you have discussed in detail. You have touched upon two things. One is the industrial safety, and moreover, personal safety is very, very important. And as you rightly pointed out, ignorance is the main cause for death. நீங்க சொன்ன மாதிரி 60% வரைக்கும் நம்ம ரெஸ்கியூ பண்ணலாம் அப்படின்னா இட் இஸ் நியூஸ் எவரி ஸ்டூடெண்ட். ஸோ அதெல்லாம் நம்ம 60% உண்டான அந்த ரெஸ்கியூவை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்றோம்னா அதுக்கு காரணம் இக்னோரன்ஸ். அதுவும் இந்தியாவில் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. when we compare to other nations, you have also shown some statistics. இந்தியாவை பொறுத்தவரை வந்து 60% பண்ணலாம் அப்படின்னா இட்ஸ் a big boon for the students to evoke more interest on first aid preparedness. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆக்டிவா நீங்க இந்த செஷனுக்கு அப்புறம் நீங்க யூடியூப் வீடியோஸ் அந்த மாதிரி லிங்க்ஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க கூகுள்ல போட்டீங்கனாலே உங்களுக்கு நிறைய வீடியோஸ் கிடைக்கும். அது நீங்க ரெகுலரா பார்த்து எப்படி பண்ணுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். We have recorded your session. In turn, we will share to all this also. ஏன்னா இதெல்லாம் பேசிக் ரிக்வயர்மெண்ட்ஸ். இதை நம்ம ஜாஸ்தி இதை நம்ம கன்சிடர் பண்றதே கிடையாது. We safely ignore, which is a sin on the part of the society. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி பத்தி எஸ்பெஷலி இந்த ஆம்புடேஷன் பத்தி சொன்னீங்க. ரொம்ப பேருக்கு இந்த ஆம்புடேஷன் அந்த ஆம்புடேட் பண்ண ஃபிங்கரோ இல்லை எதா இருந்தாலும் அதை சேர்க்கலாங்கிறது ரொம்ப பேருக்கு தெரியாது. அது ஒரு முக்கியமான அந்த பிரீத்திங் பத்தி அந்த சர்க்குலேஷன் பத்தி எல்லாம் சொன்னீங்க. திஸ் ஆர் ஆல் very good input for the students to take it forward. I request the students to kindly share this experience, share these learnings to all the faculty members, especially அந்த நீங்க சொன்ன அந்த preventive steps. இந்த டூஸை விட என்ன பண்ணக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ல என்ன பண்ணக்கூடாதுங்கிறத நீங்க ரொம்ப விளக்கமா சொன்னீங்க. அதை வந்து I think students have noted down, and definitely the mission, and we pray and we greet, we appreciate the mission and vision of the Aradhana Hospital. Aradhana Hospital வந்து இப்போ within a short span of time நல்லா வளர்ந்துருக்கு, நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காங்க. கங்கா ஹாஸ்பிட்டல் இன் பொள்ளாச்சிங்கிற அளவுக்கு கங்கா ஐ மீன் இந்த Aradhana Hospital வந்திருக்கு. டெக்னாலஜி வைஸ் சர்ஜரிஸ்ல நம்ம இங்கே இப்ப பண்ண ஆரம்பிச்சிட்டோம். that was felt by the society. அது இருக்கு. இப்ப உங்களோட செஷன் இந்த ஒரு கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி முறையில இந்த செஷன் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. எஸ்பெஷலி யூத்துக்கு தெரியணும், ரொம்ப முக்கியம். பெரியவங்களுக்கே தெரியல, தட் இஸ் சேட் ஸ்டோரி. பட் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சது பண்ணணும், இந்த அவேர்னஸ் இருந்ததுன்னா டெஃபினெட்லி இந்த ரோட் ஆக்சிடென்ட்ஸை we can bring down to the minimum. ரோட் ஆக்சிடென்ட்ஸ் காரணம் வந்து எமோஷன்ஸ், இன்னொன்று ஹை ஸ்பீட் வெஹிக்கிள்ஸ், எஸ்பெஷலி டூ வீலர்ஸ். இதெல்லாம் நம்ம வந்து பர்பஸ் ஆஃப் திஸ் செஷன் இஸ் we have to avoid accidents. ஆக்சிடென்ட்டே இல்லாத ஒரு நில் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த ஒரு நிலைமை வரணும். எஸ்பெஷலி நம்ம கலெக்ஷன் போகணும் அக்ராஸ் ஸ்டூடெண்ட், அக்ராஸ் தி சொசைட்டி, எல்லா இளைஞர்களுக்கும் வரணும். பொள்ளாச்சியில் உள்ள இளைஞர்களுக்கு எல்லாருக்குமே வரணுங்கிறதா இந்த செஷனோட இது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க கைண்ட்லி ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் இட் வித் அதர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த செஷன் ரொம்ப பிரமாதமா இருந்தது. We had a great input from your address, and you have shared all your experiences, and the faculty members, teaching and non-teaching staff members, students, principal and the management remain grateful to you, and thanks for sparing your precious time, and we thank you for your sharing your time and input for the benefit of the students. Thank you, Mr. Anil Gautam sir. Thank you to the விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க இதோட செஷனோட விட்டுறாம நீங்களும் நிறைய இந்த கூகுள் ஆர் யூடியூப்ல வீடியோஸ் பார்த்து நீங்க இதை பத்தி நிறைய வீடியோஸ் பார்த்து நீங்க யூ ஷுட் நோ அபௌட் இட். உங்களுக்கு கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியலன்னா நீங்க பண்ணக்கூடிய ஒரு சிறு உதவியும் அந்த பேஷண்ட்டுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒரு சின்ன உங்களுக்கு சிபிசி பண்றதுக்கு பயமா இருக்கு, ரத்தத்தை பார்த்தா பயமா இருக்குன்னு நீங்க நகர்ந்து நின்னாலும் நீங்க ஒரு ஃபோன் பண்ணி நீங்க ஒரு ஆம்புலன்ஸ் சொன்னாலே அந்த பேஷண்ட்டுக்கு அது பெரிய உதவியா இருக்கும். இல்ல நீங்க சும்மா காலை தூக்கி கொடுத்தாலே அது அவங்களுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கு. ப்ளீடிங் இல்லாம அவங்களால ரெட் லாஸ் எல்லாம் இருக்க முடியும். சோ நீங்க சின்ன உதவியும் ஒரு பேஷண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ நீங்க இதை பத்தி நிறைய வீடியோஸ் லிங்க்ஸ் நீங்க படிங்க கூகுள்ல. And also if you have any doubts you can come and contact us. நாங்க எப்பவுமே mostly we are available at hospital. You can come and contact us. Yes. So your address is impeccable. The one word is that the address is impeccable, and we wish the mission and the vision of your hospital should come with great flying colors in coming years, and we appreciate your teaching, sir. Thanks a lot. Thank you, sir. Thanks a lot, sir. Thank you.